ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நமது ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திவிட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன்கள் டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளம் கனிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 9ஆம் இடம் வலுப்பெற்றுள்ளதுங்க. பாகிஸ்தான் அதிபதி பாகிஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குரு, சூரியன், சுக்கிரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான நல்ல அமைதியான குடும்பம் அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு ஒற்றுமை கூடும். சண்டை சச்சரவுகள் இருக்காத ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கை நீங்க கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே. உங்க வீட்டு குழந்தைகள் கூட நீங்க பழகும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை நீங்க பெற முடியும். குடும்பத்துல அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக வேற லெவல்ல நீங்க நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்க இயல்பாகவே அனுசரித்து போவீங்க. அதை நீங்க தாராளமாக கடைபிடியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அசையா சொத்துக்கள் இப்பொழுது வாங்குவதற்கு உகந்த நேரம். அதுக்காக நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும். நீங்க முயற்சி பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க, வாங்க முடியாது. கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் இரட்டிப்பு பலன்களை தந்து உங்களுக்கு விரைவிலேயே அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். வீடு கட்டணுங்கிற கனவு மனசுல வச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாதுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அது சப்போர்ட் இன்னைக்கு கால சூழ்நிலையெல்லாம் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. இந்த தினம் உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. உங்க தந்தை கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபார ரீதியாக அதிகமான வளர்ச்சி உண்டு. வியாபாரத்துல நீங்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு உங்க வியாபாரத்தை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். எனவே அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு. எல்லாருக்குமே, அதாவது சிம்மராசி அன்பர்கள் எல்லாருக்குமே அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் இன்றைய தினம் நீங்க மற்றவங்க உணர்வுகள் என்ன இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதுதான் சரி, நீங்க செய்யறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க இருக்கக்கூடாது. மற்றவங்க கோணத்துல இருந்து நீங்க ஆராய்ந்து மற்றவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சு கொண்டு செயல்படுறது நல்லது. மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கொஞ்சம் காதுல வாங்கி நீங்க இன்னைக்கு செயல்பட்டால் இன்னும் சிறப்பான வெற்றிகள் உண்டுங்க. மேலும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாதுங்க. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் இன்னைக்கு உங்களுக்கு தேவை. இன்றைய தினம் நீங்க அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து பொறுமையாக முடிவெடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு உதவிகள் லேட்டா தான் கிடைக்கும். அதனால நிதானித்து பொறுமையாக செயல்படுங்கள். மற்றவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு டக்குன்னு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எந்த காரியத்தையும் நீங்க ஈடுபட வேண்டாம் நண்பர்களே. மன அமைதி இன்னைக்கு பெறணும் அப்படின்னா நீங்க தான தர்மங்கள், நன்கொடைகள் போன்ற தர்ம காரியங்களை நீங்க ஈடுபடலாம். இன்றைய தினம் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும். நீங்க யார் கூடயும் இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. மோதல் இல்லாத, வாக்குவாதங்கள் இல்லாம, தேவையில்லாம குத்தம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த போக்கெல்லாம் நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் சேரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் உறவுல நீங்க செய்யக்கூடிய திட்டங்கள், சில திட்டங்கள் கேன்சல் ஆயிடுங்க.
உதாரணத்துக்கு உங்கள் காதலரோட இதை அவுட்டிங் போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த திட்டம் வந்து ரத்தாகிவிடும். அதனால் காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்குங்க. அதனால் பொறுமையாக நிதானித்து நீங்கள் செயல்படுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாதுங்க. அலுவலக பணிகளில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் சில தடைகளை உருவாக்கவோ அல்லது உங்கள் திட்டங்களை வந்து சிதைக்கவோ சில பேர் முயற்சி பண்ணலாம். எனவே உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் கூடுதல் விழிப்புணர்வோடு உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் கண்காணித்து செயல்படுறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலையை நீங்கள் செய்யுங்க. ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்கள் செய்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நேர்மறையான நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அதன் மூலமாக உருவாகும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் காதலர் கூட நீங்கள் வாக்குவாதங்கள் செய்து கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்களுடைய பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷம் வருங்க. அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வாய்ப்பை பழைய சந்தோஷமான நினைவுகளை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கூட சண்டையிட்டால் நீங்கள் அமைதியாக இருந்து இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு பொறுமையாக உங்கள் முயற்சிகள் உங்கள் கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துவது நல்லதுங்க. நீங்களும் வாக்குவாதங்கள் மோதல்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதனால காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சில நபர்கள் வந்து முக்கியமான நபர்கள், நல்ல தெய்வ பலம் மிக்க சில நபர்கள் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருப்பாங்க. அதனால அவர்கள் மூலமாக சில காரியங்கள் உங்களால் முடிக்க முடியும். எனவே உதவிகள் நிறைந்த நாள். உங்கள் ஃபியூச்சருக்காக எதிர்காலத்திற்காக நிறைய சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதற்கான முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். அதுவும் ஒர்க் அவுட் ஆகுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சொத்து சேர்க்கை ஏற்படும், நல்ல வளர்ச்சி வியாபாரத்தில் ஏற்படும், தந்தையுடன் உறவு மேம்படும், நல்ல அமைதியான அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 5 அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் கொஞ்சம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகலாங்க. அதனால் அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக திட்டமிட்டு செயலாற்றுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நிதானம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அவசரம் வேண்டாம். உதவிகள் கிடைக்கிறதுல இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மனம் வருத்தப்பட வேண்டாங்க. அதுக்காக மனசை வந்து நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டாம். பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அனுசரித்து போவதன் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. குடும்பத்தில் அமைதி பெருகும். உங்களுக்கு நெருக்கமான அனைவரும் கூடவும் சண்டை சச்சரவு இல்லாமல் அனுசரித்துப்பாங்க. வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத பேசி நேரத்தை வீணடிக்கக்கூடாது. பயனற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சில தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மற்றவங்க உணர்வுகள் நீங்கள் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சு கொண்டு செயல்பட வேண்டும். மற்றவங்க பேச்சு உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி சிறந்த ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள். அனுபவங்கள் நிறைந்த நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.